Taste the Daily. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் மது போதையில் புகுந்து பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை. திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் புகுந்த நபர் உள்நோயாளியாக இருந்த பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியும் இல்லை என்ற வெட்கக்கேடான நிலையை தெளிவாக காட்டிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். யார் அந்த சார் என்று கேட்டாலே எரிச்சலாகும் ஸ்டாலின் ஆட்சியில் இது போன்ற சார்கள் காப்பாற்றப்படுவதால் தான் மேலும் பல சார்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பு பற்றி சட்டமன்றத்தில் வசனம் பேசிய ஸ்டாலின் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சேலம் மண்டல பேரூராட்சியில் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பணியாற்றிய 55 வயதுடைய கண்காணிப்பாளர் 25 வயதுடைய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகத்திற்கு செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகே 14 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாகிவிட்டதாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வேதனை. மதுரையில் 15 வயது சிறுமிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பாஜக மாநில நிர்வாகி போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். சென்னை பூக்கடையில் உள்ள கந்தசாமி கோயிலில் பெண் பக்தருக்கு பாலியல் தொல்லை தந்த கோயில் காவல் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் பாலியல் வழக்குகளுக்கு மட்டும் 7 நீதிமன்றங்கள் என அறிவித்த ஸ்டாலின் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போற கதையாயிருக்கே ஸ்டாலின் என மக்கள் கிண்டல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வரும் 17ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்துள்ள அஜித்குமார் ரேசிங் அணிக்கு வாழ்த்து. மேலும் பல வெற்றிகளை குவித்து நம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மென்மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. நாகையில் மண்பானை, கரும்பு, பூக்கள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை மிகவும் மந்தமாக இருப்பதால் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் அபாயம் இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்காததால் பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்காததால் திருவாரூரில் பொங்கல் பண்டிகை களையிழந்து காணப்படுவதாக வியாபாரிகள் வேதனை. பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தால் மக்கள் தவித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு பணம் கொடுத்திருந்தால் மக்கள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருப்பார்கள் என வியாபாரிகள் கருத்து. மாவட்டத்தில் விவசாயம் தான் வியாபாரமே. இந்த வருஷம் குருவ சாகுபடி சுத்தமாக எதுவுமே கிடையாது, வியாபாரம் இல்லை. தீபாவளி வியாபாரம் கிடையாது, பொங்கல் வியாபாரம் கிடையாது. ரொம்ப வியாபாரிகளும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அரசு ஒரு 1000 பணம் கொடுத்தாலே ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கலாம். ரொம்ப மக்களும் ரொம்ப அவசரப்படுறாங்க, வியாபாரிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி விற்பனைக்காக கரும்புகளை கொண்டு வரும் விவசாயிகளிடம் அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறையினர் அட்டூழியம். ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்காததால் கரும்பு விற்பனை மந்தமாகி உள்ள நிலையில் பல ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை. சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை அமைப்பதாக கூறி கட்டணம் வசூலித்த ஸ்டாலின் அரசு தங்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. அப்படின்னு வந்தா இங்க தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு அந்த விட்டு மாதிரி விட்டாங்க.
எப்படி மழையில் நஞ்சு நாய் மாதிரி நாங்கள் வருஷ கணக்காக விவசாயம் பண்ணி கரும்பு ஏதோ ஓலையோ மஞ்சளோ ஏதோ எடுத்துன்னு வரோம். அதை எடுத்துன்னு வந்து ஒழுங்காக சாப்பிட்டு அதை சுத்தபத்தமாக போகிறதுக்கு இல்லை. பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படாததால் எதிர்பார்த்த அளவு வியாபாரம் இல்லாத நிலையில் ஸ்டாலின் அரசு அடாவடி வசூலில் ஈடுபடுவதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாகவும் வேதனை. 1500 ஆகுறாங்க. அது யாருக்குன்னா வியாபாரிக்கு பாதிக்குது. வியாபாரி தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு வண்டி உள்ளே நுழையிறதுக்கு 300 300 இது 12 மணி நேரம் தான். இது திருப்பி எத்தனை மணி நேரம் இங்கே நிற்குதோ நாங்கள் அவுட் ஆகி போகல, அத்தனை மணி நேரத்துக்கு நாங்கள் காசு கொடுத்தா வெளியேறணும், இல்லைன்னா வண்டியை லாக் பண்ணுவோம்ன்றாங்க. இதுதான் நடக்குது. இப்போ இதுக்கு என்ன தீர்வோ அது அரசாங்கம் பார்க்கணும். சென்னையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மண்பானை விற்பனை மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் வேதனை. பொங்கல் பரிசு தொகுப்பில் மண்பானையையும் கொடுக்க சொல்லி பலமுறை கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் அரசு செவிசாய்க்கவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். அது வருஷம் சொல்லிக்கிட்டு தான் சார் இருக்கோம். கரும்பு தராங்க, நம்ம குறை சொல்ல விரும்பல யாரையும். கரும்பு தராங்க, மற்ற பொருள்லாம் தராங்க, சரியில்லைன்னு கூட காட்டுறாங்க. மண்பானை அழிவு போகிற பொருள் கிடையாது. ஒரு பானை ஒரு அடுப்பு கொடுங்கன்னு சொல்கிறோம் ரேஷன் கார்டுக்கு. எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். நியாயமான கோரிக்கை தான். நாங்கள் ஒன்றும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் மல்டி மில்லியனரோ பெரிய லெவலே சொல்லலை, பேர் சொல்ல விரும்பலை. சாதாரண ஒரு குயவனுக்கு இந்த சட்டி பானை விற்றா 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும். ஒரு பானையும் ஒரு அடுப்பும் கொடுத்தாக்க ஒரு 50 ரூபா கிடைக்கும். அது அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குறது முன் வரல. எங்களுடைய கோரிக்கையை எடுத்துக்க மாட்டாங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி பகுதிகளில் குத்தகைதாரர்களும் காவல்துறையினரும் அடாவடி வசூலில் ஈடுபடுவதால் கரும்பு விவசாயிகள் நஷ்டமடைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கரும்பு விற்பனை மந்தமாக உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்டு கரும்பிற்கும் பணம் கேட்டு வசூல் வேட்டை நடப்பதால் லாபமே இல்லை என விவசாயிகள் வேதனை. தண்ணி பாய்ச்சி அதை ஆள்கூலி கொடுத்து வெட்டுக்கூலி கொடுத்து ஏற்றி இறக்குறவங்க ஒரு கெட்டுக்கு 7 ரூபா. அடுத்தாப்புல இங்கே டார்ச்சரு ஒரு கெட்டுக்கு 20 ரூபா. அடுத்து போலீஸ் தொந்தரவு இருக்கும். இவளையும் சமாளித்து நஷ்டத்தில் தான் போயிருக்கு. விவசாயி நஷ்டம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஸ்டாலின் அரசு அறிவித்த கரும்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகையை இன்று வரை வழங்காததால் கரும்புடன் விவசாயிகள் போராட்டம். ஸ்டாலின் அரசு கொடுத்த தரமற்ற பொங்கல் தொகுப்பை முதியவர் ஒருவர் தூக்கி எறிந்து ஆத்திரத்தை வெளிப்படுத்திய காட்சிகள் வெளியானது. தமிழகம் முழுவதும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்காததால் ஸ்டாலின் அரசின் மீது மக்கள் கடும் அதிருப்தி. மதுரை மேலூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அதிகாரியை உரிமையில் பேசி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் KN நேரு. உடனிருந்த அமைச்சர் மூர்த்தியும் ஒருவரை உரிமையில் பேசியதால் ஆணவத்தில் இருக்கும் திராவிட மாடல் அமைச்சர்களுக்கு நாகரிகம் தெரியவில்லை என மக்கள் விமர்சனம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டின் முன் திமுக சேர்மனும் திமுக ஒன்றிய செயலாளரும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டதால் பரபரப்பு. ஆட்சி காலம் முடிய உள்ள நிலையில் திமுகவிற்குள் நிலவும் உட்கட்சி பூசல் வீதிக்கு வருவதாக மக்கள் விமர்சனம். முருகன் ஈரோடு மாவட்டம் சுமைதாங்கி புதூரில் நியாய விலைக்கடை ஊழியரை திமுக பிரமுகர் ஆபாசமாக திட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் ரேஷன் கடைகளில் திமுகவினரின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. கெட்டவங்க பேசிங்கன்னா அவ்வளவுதான்.
சேலம் மாநகரில் பொங்கல் பண்டிகையொட்டி சந்துக்கடைகளில் ஜோராக நடைபெற்று வரும் மதுபான விற்பனை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காவல்துறை அவங்களுக்கு உடனே தான் இருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. சரிங்களா, கையூட்டு வாங்கி கொண்டு செயல்பட்டு தகவல் தெரிவிச்சும் அங்க முறையான நடவடிக்கை இல்லை. அவருக்கு பல முறை ஊர் பொதுமக்கள் இது பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, பெண்களுக்கு அங்க சுத்தமா ஒரு பாதுகாப்பே கிடையாது. அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், வெளியூர்காரர்கள் எல்லாத்தையும் கூட்டு பஸ் நிலையம் அந்த பகுதியை ஆக்கிரமிச்சுட்டு ஆபாசமா அவங்க பேசிட்டு எல்லாத்தையுமே போதையில தான் இருக்கிறாங்க. சரிங்களா. சென்னை ஆலந்தூர் பகுதியில் 440 கிலோ குட்கா பொருட்களை கடத்திய இருவர் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குட்கா பொருட்களின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞரின் செல்போனை பறித்த மர்ம நபர்கள் 6 பேரை அரிவாளால் வெட்டிய கொடூரம். திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக செயல்படுவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குடிபோதையில் தந்தையே மகனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற கொடூரம். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் நாள்தோறும் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் சட்டத்திற்கு புறம்பாக 24 மணி நேரமும் பார் நடத்தி வந்த திமுக நபர் மீது புகார் அளித்த பெண்ணின் கணவரை கொலைவெறியுடன் தாக்கிய கூலிப்படை. தாக்குதல் குறித்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. ஆளுங்கட்சின்றதுனால நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னை எதுவும் ஆட்ட முடியாது, நான் உன்னை இங்கே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. நான் அரநல்லூர் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதை அடித்த வீடியோவும் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க அடிக்கும் போது யாருன்னா சாட்சி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. திருச்சி அருகே குண்டூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு மக்கள் நலன் குறித்து சிந்திக்காமல் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞர் உட்பட 6 பேரை அரிவாளால் வெட்டி அராஜகம் செய்த மர்ம கும்பல். கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதால் இத்தகைய சம்பவம் நடப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கனரக வாகனங்களில் ஒளிரும் பட்டைகள் ஒட்டப்பட்டு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒட்டச் சொல்லி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வசூலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. யாரையோ திருப்திப்படுத்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மார்க்கெட்டிங் வேலை செய்வதாக லாரி உரிமையாளர்கள் விமர்சனம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் தகுதி சான்றிதழ் பெறும்போது, தகுதி சான்றிதழ் பெற செல்லும் பொழுது அந்த ஒளிரும் பட்டைகள் என்ன நல்லா இருந்தாலும் புதுசாக சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வரணும். அதாவது ஒட்டுறவங்களுடைய அவங்க சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அது 1000-1500 ரூபா வருது. நாங்கள் எஃப்சி பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறதே சிரமத்தில் போகிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. கடலூர் மாவட்டம் பொம்மனகிரி அருகே எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விழும் நிலையில் இருக்கும் டிரான்ஸ்பார்மரால் மக்கள் அச்சம். பல மாதங்களாக விழுவதற்காக காத்திருக்கும் டிரான்ஸ்பார்மரை ஸ்டாலின் அரசின் மின்வாரியம் கண்டும் காணாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியவர்களை கைது செய்ய வந்த காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து இழுத்துச் சென்றதால் பரபரப்பு. ஒழிக
கஞ்சா, மெத்தபெட்டமின் போன்ற போதைப் பொருட்களை விற்பவர்களை தேடி தேடி கைது செய்யாமல் அரசின் அராஜகத்தை எதிராக போராடும் மக்களை கைது செய்யும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. போஸ்டர் மீது செருப்பு வீசிய மூதாட்டி, பொங்கல் தொகுப்பு குறித்து குறை சொன்னவர் வரிசையில் அமைச்சரை சேட்டால் அடித்தவர்களை காவல்துறை தேடி அலைவது திராவிட மாடல் ஆட்சியில் லட்சணத்தை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். உதகையில் மளிகை கடையில் வாங்கப்பட்ட நூடுல்ஸ் பாக்கெட்டில் வெள்ளை நிறத்தில் புழுக்கள் இருந்ததால் மக்கள் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்தால்தானே இப்படி காலாவதியான பொருட்கள் விற்பனையாவதை தடுக்க முடியும் என மக்கள் காட்டம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பிரதான சாலையில் அமைந்திருக்கும் கடையில் மர்ம நபர் ஒருவர் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக உலா வருவதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி துறைமுகத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொட்டைப்பாக்குகளை கடத்தி வந்த 2 சிக்கினர். வரி ஏய்ப்பு செய்யும் விதமாக கூலிங் சீட் என்ற பெயரில் மலேசியாவிலிருந்து கடத்தி வந்தது அம்பலம். கோவையில் ஹெல்மெட் அணியாமல் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் காவலர் சாலையை கடந்து சென்ற நபரை தாக்கும் சிசிடிவி காட்சி. சட்டத்தை மீறுவதுடன் அராஜகத்தில் ஈடுபடும் காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடிய அரசுக்கு வலியுறுத்தல். விளம்பர மாடல் ஆட்சியில் கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 1,27,00,000 மோசடி புகார்கள் பதிவு. 54 சைபர் குற்ற காவல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் சைபர் மோசடிகளால் 1,673 கோடி ரூபாயை இழந்துள்ள பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் குருத்துப்பூச்சிகள், காட்டுப்பன்றிகளால் மக்காச்சோள பயிர்கள் பாதிப்பு. திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1000 ஆண்டுகள் பழமையான வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மட்டுமே கலந்து கொண்ட பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. ஏராளமான ஆண்கள் கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். மகா கும்ப மேளாவின் முதல் நாளில் மாலை 4 மணி நிலவரப்படி சுமார் 1.6 கோடி பக்தர்கள் புனித நீராடி இருப்பதாக தகவல். 45 நாட்கள் நடைபெறும் இந்த ஆன்மீக பெருவிழாவில் சுமார் 35 கோடி பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பு. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரில் 300 வடகொரிய இராணுவ வீரர்கள் பலியாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல். மேலும் ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் வடகொரிய இராணுவ வீரர்கள் சுமார் 2700 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல். பிரேசிலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் பலியாகி இருப்பதாக தகவல். இன்னும் பலர் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.9 பதிவு. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம்.
அமெரிக்காவில் காட்டுத்தீயில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. இதுவரை 15% தீ மட்டுமே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருப்பதாக தகவல். பாகிஸ்தானில் சுரங்க விபத்தில் ஏற்பட்ட வாயு வெடிப்பில் சிக்கி 11 தொழிலாளர்கள் பரிதாபமாக பலி. 4300 அடி ஆழத்தில் சிக்கி தொழிலாளர்கள் பலியான பரிதாபம். என்னை ஜெயம் ரவி என யாரும் அழைக்க வேண்டாம் என திரைப்பட நடிகர் ரவி அறிவிப்பு. ரவி என்றோ ரவி மோகன் என்றோ அழைப்பதையே தான் விரும்புவதாக அறிக்கை. தெலுங்கு திரையுலகின் முன்னணி